ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜொமேட்டோ ஆப்பில் எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட் டுட்டோரியல் எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் ஜொமேட்டோ ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வரும். ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னா உங்கள் லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும், அளவு கொடுத்துருங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரியா? ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே லாகின் ஆகிட்டு உள்ளே போயிடும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் உங்கள் லொக்கேஷனை வந்து டிடெக்ட் பண்ணி வச்சுக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. 3 ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டெலிவரி, டைனிங் அண்டு மணி. ஸோ ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டெலிவரியில் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது கடையில் வந்து நீங்கள் டேபிள் புக் பண்ணோம் அப்படின்னா டைனிங் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மணி, அதாவது இந்த ஆப்பில் நீங்கள் எதுவும் மணி ஆட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட்டு வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டெலிவரியிலே இருந்துக்கிங்க. மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன ஐட்டம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி, பொங்கல், இல்லை பிரியாணி அப்படிங்கிற ஐட்டம் கூட நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்களே ஒரு சில கடைகள் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி கீழே வந்தீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இட்லி, தோசை, பொங்கல், பிரியாணி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஐட்டம் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கடையில் அந்த ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி கொடுக்கவும் என்னென்ன கடையில் பிரியாணி கிடைக்குமோ அந்த கடையில் வரிசையாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அதில் ஏதாவது கடைகளை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட் எல்லாமே வரும். அதில் ஏதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட், எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ டிஸ்டன்ஸு எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிக்சருக்கு கீழேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் பிரியாணி ஆர்டர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஐட்டம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் நான் பிரியாணி கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பிரியாணி இருக்க ஹோட்டல்ஸ்லாம் எனக்கு இந்த மாதிரி லிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் ஏதோ ஒரு கடையில் நான் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன். ஸோ அந்த பிரியாணி லைஃப்னு ஒன்று இருக்குது. 300 for 1 கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 47 minutes கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் 11.5 kilometerன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை டேப் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சின்ன மெசேஜ் வந்திருக்கு. கொஞ்சம் தூரமாக இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் விழுகும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதில் என்னென்ன பிரியாணி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி. ஸோ எல்லாமே ரேட் வைஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ எவ்வளோ பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம். சிக்கன் பிரியாணி ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 319. ஸோ இப்போ அதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஐட்டத்துக்கு கீழே ஆடு அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஆடு கொடுங்க. ஸோ அதோட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவங்களே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்க ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் ஐட்டம் 319 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஐட்டம் வந்து ஆட் ஆயிடுச்சு. சரியா? 1 ஐட்டம் ஆடட் அண்ட் டெலிவரி ஃப்ரீ அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கீழே அந்த நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ எங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம், என்ன ஐட்டம்னு போட்டிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் எவ்வளோ டெலிவரிக்கு வந்து எவ்வளோ சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைமிங் அண்ட் அட்ரஸ் எல்லாம் அதுவே எடுத்துக்கிச்சு. ஃபோன் நம்பர், டோட்டல் பில் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 371. ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா பே யூஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ப்ளேஸ் ஆர்டருக்கு பக்கத்துலேயே பே யூஸிங்னு இருக்கும். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன மோடில் வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலான் இருக்கும். ஸோ ஜொமேட்டோ ஆப்லேயே நீங்கள் மணி ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஜொமேட்டோ மணிலேருந்து பே பண்ணிக்கலாம். இல்லை யூபிஐ ஆப்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து பே பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, இல்லை பிஹெச்ஐஎம், இல்லை பேடிஎம் இருந்தாலும் அந்த ஆப் வழியாக கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? க்ரோ யூபிஐ வச்சுருந்தாலும் சரி, இல்லை நவி யூபிஐ வச்சுருந்தாலும் சரி, அமேசான் பே பேலன்ஸ். ஸோ லாட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. நெட் பேங்கிங் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் எது மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணணுமோ அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்தந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஆப் லாக் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பின்னை என்ட்ரு பண்ணிட்டு உள்ளே போயிடுவீங்க. ஸோ பேமெண்ட்டு காட்டும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் யூபிஐ பின் இருக்கும் இல்லையா, யூபிஐ பின் அடிச்சிட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் சென்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ சிம்பிள் மெத்தட் தான்.
ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆர்டரை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஸ்டேஜில் இருக்குது, யார் வந்துட்டுருக்கா, இல்லை என்ன இடத்துல வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே இந்த ஆப்லேயே இந்த மாதிரி கீழே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். உங்கள் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் வந்தோடனே உங்களுக்கு கால் பண்ணிட்டு உங்கள் ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஆர்டர் பண்ணுறது. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.